இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 8வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். 8வது பாடத்துடைய தலைப்பு என்னன்னு தெரியுமா? ரொம்ப அற்புதமான தலைப்பு. விசுவாசம் உடையவராய் இருத்தல். ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு என்னென்னலாம் அவசியமாக தேவைப்படுது? ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்பது என்றால் என்ன? இதெல்லாம் நம்ம கடந்த 7 பாடங்களாக படித்து கொண்டு வந்தோம். தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம். எப்படி வேதம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. ஜெபம் எவ்வளோ ரொம்ப மிக முக்கியமான விஷயமா இருக்குது. நடைமுறையில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜெபத்திற்கும் சபைகளில் உள்ள ஜெபத்திற்கும் பைபிள் சொல்கிற ஜெபத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, எப்படி நம்ம ஜெபிக்கணும், இதெல்லாம் பார்த்தோம். அந்த வகையில் இன்று நாம் படிக்க போகிறது 8வது பாடம். விசுவாசத்திற்கும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்பதற்கும் உள்ள அந்த சம்பந்தம் என்ன இருக்குது, என்ன லிங்க் இருக்குது, சரிங்களா? ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு விசுவாசம் அவசியமா? ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணலாம். யாக்கோபு 2 வசனம் 23. இந்த 23வது வசனத்தில் அங்கே நெருங்கி ஜீவிப்பதற்கான அந்த நெருக்கமான அந்த உறவு முறை குறித்து சொல்லப்படுகின்ற வார்த்தை என்ன? விசுவாசன்ற வார்த்தை அங்கே வருதா பாருங்க. யாக்கோபு 2:23. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அப்ப விசுவாசன்ற வார்த்தை வருதா? வருது. யார் விசுவாசித்தாங்க? ஆபிரகாம் விசுவாசிச்சாங்க. இப்ப ஆபிரகாம் விசுவாசிச்சாங்க. அந்த விசுவாசம் எங்க கொண்டு போய் விடுது பாருங்க. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். He became the friend of God. அப்ப ஒருத்தர் விசுவாசிக்கும் போது தேவனோடு நெருங்கிய ஃப்ரெண்டா மாற முடியுங்க. அந்த ஃப்ரெண்டுன்ற வார்த்தை தான் தேவனோடு வைத்து இந்த உறவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ விசுவாசம் இல்லாமல் நம்ம தேவனோடு நெருங்கி ஜீவிக்க முடியாது. விசுவாசம் இருந்தால் தான் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும், அதாவது தேவனோட நெருங்கி ஜீவிக்க முடியும். ஆக இந்த பாடத்தில் விசுவாசத்திற்கும் இந்த நெருங்கிய ஜீவியத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்ன ஆழத்தை போய் பார்க்கலாம். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, மீண்டும் ஒரு விசை உங்களுடைய திரு சமூகத்தில் இருக்கிறோம் தகப்பனே. உம்மால் அல்லாமல் ஒரு அணு கூட அசையாது ஐயா. விசேஷமாக தேவரீர் உம்முடைய ஆவிக்குரிய புத்தகமாகிய இந்த பைபிளை புரிந்து கொள்ள எங்களுடைய அறிவு திறன் பத்தாது சுவாமி. தேவரீர் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது தகப்பனே. நீர் எங்கள் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறீர் சுவாமி. நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் வாழ்க்கையினுடைய எந்தெந்த இடத்திற்கு என்னென்ன தேவை என்பதை நீர் உணர்த்தி அருளும் சுவாமி. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். விசுவாசம் உடையவராய் இருத்தல் என்பது பாடத்தினுடைய தலைப்பு. அந்த விசுவாசத்திற்கும் தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கும் உள்ள அந்த சம்பந்தம் என்ன என்பதுதான் நம்ம பாடத்தினுடைய நோக்கமாக வைத்திருக்கிறோம். அப்போ இதை 4 பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்க போகிறோம். முதல் விஷயம், விசுவாசமா உணர்ச்சியா? விசுவாசம் என்றால் என்ன? முதல்ல நம்ம பார்க்கணும் பாருங்களேன். அதை ஒரு வறட்சியாக அதை நம்ம சொல்கிறத விட நம்ம செயலாக நம்ம காமிச்சோன்னு சொன்னால் இன்னும் கூட ஈஸியாக நம்ம புரியும் பாருங்களேன். விசுவாசம்னா என்ன, இதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். வாங்க, ஜான் சாப்டர் 4 சமாரிய ஸ்திரியை குறித்து அங்கே சம்பவம் சொல்லப்படுகிறது. வசனம் 39 பாருங்களேன். இப்போ யார் விசுவாசிகளாக மாறினாங்க, அவங்க எப்படி விசுவாசிகளாக மாறினாங்க, அந்த விசுவாசத்தினுடைய அந்த குணாதிசயங்களெல்லாம் அங்கேருந்து அப்படியே உரிச்சு எடுத்துடலாம் பாருங்களேன். யோவான் 4 வசனம் 39. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவரானார்கள். அவர் நான் செஞ்ச எல்லாவற்றையும் சொன்னார்ன்னு சொல்லிட்டு சமாரிய ஸ்திரீ போய் சொன்னாப்ல, அவள் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் சமாரியர்கள் அநேகர் அவருக்குள்ளாக விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அப்ப கவனிங்க, அவள் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் விசுவாசிகளாக மாறுறாங்க. அவ்வளோ அருமையான விஷயம். அப்ப எப்படி விசுவாசிகளாக மாற முடியும்? வார்த்தையின் நிமித்தம் மாற முடியும். இன்னும் கூட ஒரு படி மேலே போய் பாருங்க. வசனம் 40. சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அந்த வசனத்துக்கு திரும்ப வரேன். வசனம் 41. ஏற்கனவே யாரின் வார்த்தையின் நிமித்தம் விசுவாசித்தார்கள்? ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அவரை விசுவாசித்தார்கள்.
இப்ப 41 பாருங்க. அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து. கவனிச்சிங்களா? இப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் ஒண்ணு அவளுடைய வாழ்க்கையின் நிமித்தம் விசுவாசிகளா மாறுறாங்க. அடுத்த கட்டம் எப்படி விசுவாசிகளா மாறுறாங்க? ஆண்டவர் சொன்ன உபதேசத்தின் நிமித்தம் விசுவாசிகளாக மாறுறாங்க. இப்ப 42 பாருங்க. அந்த விசுவாசத்தினுடைய அந்த படிகளை நீங்க பார்க்கலாம். ஒரு எத்தனை படிகள் கடந்து விசுவாசம் வருதுன்னு பாருங்களேன். வசனம் 42ல பாருங்க, 3 படிகள் வருதை பார்க்க முடியுது. அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். விசுவாசிக்கிறோம் என்பது 3வது படின்னு வச்சுக்கோங்க. முதல் படி என்ன, 2வது படி என்ன, யார் சொல்ல முடியும்? நான் திரும்ப வாசிக்கிறேன். உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். அப்போ இந்த 3 படிக்கட்டு இருக்குதா? 3வது படிக்கட்டு விசுவாசிகளா மாறுறாங்க. ஆனா விசுவாசிகளா மாறுறதுக்கு முன்பாக அந்த உபதேசத்தை நாங்களே கேட்டு, அதான் விஷயம். நீ சொன்ன விஷயத்த அவர் மூலமா நாங்களே கேட்டோம், அப்புறம் அதை அறிந்தோம். சரிங்களா? அறிந்தோம்னா அதை புரிஞ்சுக்கிட்டோம், ஆமா சரிதான் ஒத்துக்கிட்டோம். அதனுடைய விளைவு விசுவாசிகளாக மாறினார்கள். அப்ப முதல்ல உபதேசத்தை, வார்த்தையை கேட்கறது முதல் படி. 2வது அதை அறிந்து கொள்வது 2வது படி. 3வது படி விசுவாசிகளாக மாறுறது. அப்ப இந்த விசுவாசம் என்பது எதின் அடிப்படையில் இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையை கேட்பதும் தேவனுடைய வார்த்தையை அறிவதும், அதுலதான் விசுவாசமே இருக்குது. அப்ப எங்கிருந்து விசுவாசம் வருது? தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், தேவனுடைய வார்த்தைய அறிஞ்சுக்கணும், அதாவது தேவனுடைய வார்த்தைய புரிஞ்சுக்கணும். இன்னும் கூட சொல்லணும்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தைய அது நம்மளுடைய அனுபவமா மாத்திக்கணும். என்னைக்கு தேவனுடைய வார்த்தை அறிவுபூர்வமான ஒரு வார்த்தைய அனுபவமான வார்த்தையா மாறும் பொழுது அங்குதாங்க விசுவாசம் முளைக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்ப தேவனுடைய வார்த்தைய படியே செய்வதுதான் விசுவாசம். ஆண்டவர் என்ன சொன்னாரோ உடைய வார்த்தையின்படியே ஆகக்கடவது என்று அந்த எடுக்கிற அந்த தீர்மானம் தான் விசுவாசம். உங்களுக்கு புரியுதா? அப்ப இந்த இந்த பிள்ளைங்க பாருங்க, சமாரியர்கள் முதல்ல அவளுடைய சாட்சியை கேட்டு விசுவாசிச்சாங்க. அடுத்தது அவருடைய உபதேசத்தை கேட்டு விசுவாசிகளா மாறுறாங்க. இப்ப அவர்கள் விசுவாசிகளா மாறி இருக்கிறாங்க என்பதற்கான சான்று என்ன? அந்த பெண்ணினுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிகளா மாறினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப அவங்க விசுவாசிகளா மாறினாங்கன்னா விசுவாசம் செயல் வடிவம் என்னைக்குமே எடுக்குமே. விசுவாசம் கிரியைகள் கொண்டு வருமே. கிரியை இல்லா விசுவாசம் செத்ததாச்சே. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை நம்பி செயல்படுவதுதான் விசுவாசம் சொன்னா இவங்க என்ன செஞ்சாங்க? அதுதான் வசனம் 40 வருவோம்னு சொன்னோம்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப அவங்க வசனம் 39, சமாரியர்களின் வார்த்தையின் நிமித்தம் விசுவாசித்தார்கள். இப்ப 40 பாருங்க, சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்ப உண்மையான விசுவாசம் என்ன சொல்லுதான்? அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது பத்தாதுப்பா, இன்னும் கூட கொஞ்சம் சொல்லி கொடுங்க. இதுதான் விசுவாசம், விசுவாசத்தோட கிரியை. அப்ப விசுவாசம்னா என்ன? தேவனுடைய வார்த்தையை அப்படியே செய்வதுதான் விசுவாசம். சூழ்நிலை பாராமல், சான்றுகள் கேட்காமல் அப்படியே செய்வதுதான் விசுவாசம். அப்ப இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே என்ன பண்ணாங்க? ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் தங்குங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கேட்குறாங்க, அதுக்கப்புறம் அதை அறிஞ்சுக்கிறாங்க, அதாவது புரிஞ்சுக்கிறாங்க, அதாவது அதை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அவங்க விசுவாசிகளாக மாறுறாங்க. அப்ப நீங்க ஒரு வார்த்தையை கேட்டு அதை எடுத்து உங்களோட வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்க்கும்போது இப்ப இவரை நம்பலாம். ஆபிரகாமு அவன் வாழ்க்கையில விசுவாசிச்சான்.
ஈசாக்கு அவன் வாழ்க்கையில் விசுவாசிச்சான், யாக்கோபு அவங்க வாழ்க்கையில் விசுவாசிச்சான், நானும் என் வாழ்க்கையில் விசுவாசிக்கலாமே. அவங்க பிரச்சனைக்கு ஆண்டவரை பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால் நான் ஏன் என் பிரச்சனைக்கு பயன்படுத்தக்கூடாது? நிச்சயமாக பயன்படுத்தலாம், ஆண்டவர் பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானம், அதுக்கு பேர் தாங்க விசுவாசம். அந்த பதில் அன்பு ஆண்டவரால் செய்ய முடியும், அது பதில் அன்பு வைக்கிறோம் பாருங்க, அதுதான் விசுவாசம். ஆக விசுவாசம்னா என்னன்னு உங்களுக்கு புரியுதா? சரி, அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி செயல்படுவது வேற எதுவும் கிடையாது. என்னுடைய கண்களை அல்ல, என்னுடைய மற்ற விஷய அடையாளத்தை அல்ல, சான்றுகளை அல்ல, என்னுடைய வார்த்தையை நம்பி செயல்படுவது, அவ்வளோதான் விசுவாசம். என்னன்னு சொல்லிட்டு உங்கள் மூளையை சார்ந்துடாம, என்னன்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்களை பார்க்காம நீங்கள் ஆண்டவர் வார்த்தையை சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு போகும் பொழுது ஆண்டவர் நடத்துகிறார். சரி, இப்போ ஒரு விஷயங்க, இப்போ இந்த விசுவாசம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த விசுவாசம்ன்றது உணர்ச்சியா? கேள்வி. சரிங்களா? ஒரு வாக்கியத்தை நான் வாசிச்சு காட்டுறேன். விசுவாசம்ன்றது உணர்ச்சியா? பரம தரிசனம் ஏர்லி ரைட்டிங்ஸ் என்ற புத்தகத்தில் இவ்விதமாக சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் 72வது பக்கங்க. பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க. விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டியது தங்களுடையது ஸ்லாக்கியமாகவும் கடமையாகவும் இருந்தும் பலர் அதை செய்வதில்லை. விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டி தங்களுடைய ஸ்லாக்கியம் கடமையாக இருக்குது. விசுவாசத்தை என்ன செய்யணுமா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஏன்னா திரும்ப திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஆனால் அதை நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுறதே கிடையாது. என்ன ஆயிரும்? நம்முடைய தசைகள் எக்ஸசைஸ் பண்ணலின்னா அசையவே இல்லை, என்ன ஆயிரும்? அப்படியே வீணாயிரும் இல்லையா? அதே மாதிரி தான் விசுவாசம். நம்ம தேவன் மேலே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய தீர்மானம் இருக்குது பார்த்தீங்களா? அதை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். தேவன் வார்த்தையை படித்து படித்து கேட்டு கேட்டு சூழ்நிலையை பார்க்காம தீர்மானம் எடுத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்க. அது இருக்கணும். அதை பலர் ஸ்லாக்கியமாக கடமையாக பார்ப்பது இல்லை. அப்போ என்ன ஆயிரும்? விசுவாசம் அப்படியே துவண்டு போயிருங்க. ஒரு செடி மாதிரி தான். அந்த செடியை நல்ல தண்ணி ஊற்றி தேவையான காரியங்கள்லாம் ஊற்றி கொடுத்து அதை வளர்க்கணும். அதே போல் விசுவாசத்தையும் வளர்க்கணும். இப்போ சொல்றாங்க பாருங்க, பலர் அதை செய்வதில்லை, விசுவாசத்தினால் மட்டுமே கிடைக்கக்கூடிய உணர்ச்சிகளுக்காக. பயங்கரமான வார்த்தை சொல்லிட்டாங்க. என்னவா? விசுவாசத்தினால் மட்டுமே கிடைக்கக்கூடிய உணர்ச்சிகளுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். விசுவாசம் உணர்ச்சிகளால் அமைந்ததல்ல. ஃபெய்த் இஸ் நாட் ஃபீலிங். ஃபெய்த் என்னது? ஃபீலிங் கிடையாது. விசுவாசத்தை செயல்படுத்துவது நம்முடைய பொறுப்பு. ஆனால் மகிழ்ச்சியான உணர்வையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டியது தேவன். என்ன சொல்ல வராங்க? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். விசுவாசம்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படிவது. விசுவாசம் சொன்னா தேவனுடைய வார்த்தையை நம்பி செயல்படுவது. இதுதான் விஷயம். இப்ப விசுவாசம்ன்றது ஒரு ஃபீலிங்கா? எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்களேன். நம்ம ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அப்போ ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிட்டார் என்பது என் இருதய சந்தோஷத்தினால வந்தால் மன்னிக்கப்பட்டாயிட்டுன்னு அர்த்தமா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? அப்போ என்ன சொல்கிறோம்? ஃபெய்த்துனா ஃபீலிங்கா? இல்லை. நம்ம ஆண்டவரே நான் தவறு செஞ்சிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஆண்டவரே கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மூலமாக என்னை மன்னிங்கப்பா, அவர் செஞ்ச ரத்தத்துக்காக என்னை மன்னிங்கப்பான்னு கேட்குறோம். அப்போ சில சமயம் சந்தோஷம் வரலாம், சந்தோஷம் வராமல் கூட போகலாம். பெரும்பாலும் ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்துட்றாரு. ஆனால் சில சமயம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு என்பதற்கு ஃப்ளாட்டாக இருக்கும் நம்ம இருதயம், எந்த விதமான கிளர்ச்சிகளும் இல்லாமல் இருக்கும் இருதயம். அப்படின்னா என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சா? உங்களுக்கு புரியுதா? அப்போ நான் அழணும், இல்லை நான் பல தீர்மானங்களுக்குள்ளே வரணும், இதுதான் இப்படிலாம் இருந்தால் தான் நான் மன்னிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இது ஃபீலிங் சில சமயத்தில். அப்போ எப்படி பாவ மன்னிப்பை பெறுறதுக்கு அங்கே ஃபீலிங்கை தான், அந்த ஃபீலிங்குன்ற விஷயம் எப்படி பாவ மன்னிப்பு அப்படின்ற விஷயத்த குழப்பி விடுது. அதே போல் பரிசுத்தமான வாழ்க்கை சில சமயம் கீழ்ப்படிவதற்கு நமக்கு எந்த விதமான சந்தோஷமான ஃபீலிங்கே இருக்காது. வேதம் வாசிக்கணும்னு தோணாது, ஜெபிக்கணும் தோணாது, பேசணும் தோணாது,
ஊழியம் செய்யணும்னு தோணாது. தோணலப்பா, ஜஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்கிறேன் நான். என்ன அப்போ அது எப்படி இருக்குதோ அப்படி இருக்கிறாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு புரியுதா? அப்போ அதெல்லாம் இருந்துச்சுன்னா பைபிள் படிக்கணும்னு நினச்சா 10 அதிகாரம் படித்து முடிச்சிருவேன். ஊழியம் செய்யணும்னு ஆர்வம் வந்துச்சுன்னா 10 பேருக்கு பார்த்து பேசி முடிச்சிருவேன். என்ன ஒன்று செஞ்சால் முடிச்சிருவேன், இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய மாட்டேன். அப்போ இவங்களை ஆப்ரேட் பண்ணுறது எது? ஆப்ரேட் பண்ணுறது ஃபீலிங். சரிங்களா? அப்போ விசுவாசம் வேற, ஃபீலிங் வேற. விசுவாசம் தேவன் சொல்லியிருக்கிறாரு, அதை நான் செய்வேன், அவ்வளோதான். அவர் செய்வேன், இவ்வளோதான் விஷயம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ எனக்கு பாவ மன்னிப்பு எதன் அடிப்படையில்? வசனம் சொல்லியிருக்கிறாரு, அவர் மன்னிப்பார். எனக்கு ஃபீலிங் வரலாம், ஃபீலிங் வராமல் போகலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ நான் அறிக்கையிடுறேன், நான் நீதிமானாக மாறுறேன். அப்போ நான் என் கடமையை செஞ்சால் அவர் கடமையை அவர் செய்வார், அவ்வளோதான். அதே போல் நான் வேதம் வாசிக்கணும், ஆண்டவர் வாசிக்க சொல்கிறார், நான் வாசிக்கிறேன். இப்போ எனக்குள்ள படிக்கணும் அப்படின்ற உணர்வு இல்லை, ஆனால் நான் படிக்கிறேன், உணர்வுகளை ஆண்டவர் கொடுப்பார். புரியுதா உங்களுக்கு? ஜெபிக்கணுன்ற உணர்வு இல்லை, ஒரு உணர்ச்சியே இல்லாமல் இருக்குது. நான் ஜெபிக்காமல் இருக்க மாட்டேன், நான் ஜெபிப்பேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் ஜெபிப்பேன். ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது சந்தோஷமான உணர்வுகளை ஆண்டவர் தருவார். இன்னைக்கு அப்படியே படுத்து தூங்கிடலாம் போல் தோணுது, ஊழியத்துக்கு போக வேணாம் அப்படின்னு தோணுது. இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் போகணும், நான் போவேன். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ ஃபீலிங் பேஸ் பண்ணி மனுஷன் இல்லை. மனுஷனுக்கு ஃபீலிங் அவசியம் தேவைதான். ஆனால் மனுஷன் எதின் அடிப்படையில் செயல்படுகிறான்? விசுவாசத்தின் அடிப்படையில் செயல்படுகிறான், ஃபீலிங் உணர்ச்சிகளின் அடிப்படையில் இல்லை. அப்போ நீங்கள் பாவ அறிக்கை செய்யும்போது சந்தோஷமான உணர்வு வந்தால் தான் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி நினச்சிருக்கிறீங்களா? நீங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, அல்லது கீழ்ப்படுதலான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் இருந்தால் தான் கீழ்ப்படுவீங்களா, ஊழியம் செய்வீங்களா, வேதம் வாசிப்பீங்களா, ஜெபிப்பீங்களா? அப்போ உணர்ச்சிகள் இல்லைன்னா வேதம் வாசிக்கிறது இல்லை, கீழ்ப்படிவதில்லை, பாட்டு பாடுறது இல்லை. என்ன அப்போ இதெல்லாம் வெறும் உணர்ச்சிங்க. எப்படி இந்த உணர்ச்சி வந்தால் தான் பாட்டு பாடுவேன், உணர்ச்சி வந்தால் தான் வாசிப்பேன், உணர்ச்சி வந்தால் தான் நான் பொங்கிடுவேன், இல்லையா? அதே மாதிரி தாங்க இந்த உணர்ச்சி தப்பாக கூட வரும். எங்கே வரணுமோ அங்கே வராமல் போகும்போது நான் அப்படியே ஆஃப் ஆயிடுறேன். எங்கே வரக்கூடாதோ அங்கே உணர்ச்சி வந்துடும். ஏவாளுக்கு அந்த கனியை சாப்பிட்டா அவளுக்கு உடனே சந்தோஷமாயிருச்சு. அப்போ கவனிச்சிங்களா? ஒரு தவறு செய்யும்போது சந்தோஷம் வருது பாருங்க, அது உணர்ச்சி. அது ஒரு உணர்ச்சி. நான் ஒரு சர்க்கரை சாப்பிடக்கூடாது, எனக்கு சுகர் இருக்குது, நான் சாப்பிடக்கூடாது, ஆனால் சாப்பிடும்போது வர்ற சந்தோஷம் இருக்குது பாருங்க, அல்லாத சந்தோஷங்க. அது என்ன அற்புதம்! இல்லைங்க, இல்லை, நான் என்னை ஏமாத்திக்கிறேன். நான் உணர்ச்சியின் அடிப்படையில் இல்லை, நான் தத்துவத்தின் அடிப்படையில், நான் சில கொள்கையின் அடிப்படையில், நான் சில பகுத்தறிவுக்கு அடிப்படையில் நான் செயல்பட வேண்டும். உணர்ச்சிகளை தேவன் கொடுப்பார். உணர்ச்சிகள் நம்மளை ஏமாத்தும் பாருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. உணர்ச்சிகள் நம்மளை ஏமாற்றக்கூடும். ஆக விசுவாசம்னா என்ன? வார்த்தையை நம்பி செயல்படுவது, அவ்வளோதான். விசுவாசம் உணர்ச்சியா? விசுவாசம்ன்றது உணர்ச்சி அல்ல. விசுவாசித்து போயிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் உணர்ச்சிகளை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், அழுகையை கொடுப்பார், பல காரியத்தை என்ன செய்வார்னு சொன்னால் ஆண்டவர் கொடுப்பார், கொடுக்காம கூட இருப்பார். ஆக புரிந்து கொள்ள வேண்டியது, நான் தேவனுடைய வார்த்தையை நம்பி செயல்படுறேனா அல்லது உணர்ச்சியின் அடிப்படையிலேயே என் வாழ்க்கை போயிட்டே இருக்குதா? நல்லா இருந்தா சாப்பிட்டுருவேன், எனக்கு இவங்க பிடிச்சிருந்துன்னா பேசுவேன். ஏன்பா இவங்கள்ட்ட பேச மாட்டேன்றீங்க? எனக்கு பிடிக்கலப்பா அவங்கள, வெறும் உணர்ச்சி, அவ்வளோதான். அப்ப தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் வாழ்றேனா, உணர்ச்சியின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ஆக புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் விசுவாசமா உணர்ச்சியா, முதல் விஷயம். இப்போ அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம உணர்ச்சியின்படி போகக்கூடாது, விசுவாசத்தின் அடிப்படையில் போகணும்னு சொல்லி பார்த்தோம்ல. சரி, இப்போ இன்னொரு விஷயம், வார்த்தையா அடையாளமா? பைபிளில் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எங்கே தெரியுமா வாசிக்கிறோம் நம்ம? மார்க் 8:11-12 வாங்க.
மார்க் 8 வசனம் 11, 12. அப்பொழுது பரிசேயர் வந்து அவரோடு தர்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்றார்கள். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, அப்ப பரிசேயர்கள்லாம் வந்து ஒரு அடையாளத்தை கொடுங்க, நாம நம்புறோம் அப்படின்றாங்க. ஆக ஒரு நம்பிக்கைக்கு எதை கேட்கிறாங்க? அடையாளத்தை கேட்கிறார்கள். ஒன்று உணர்ச்சி, இன்னொன்று விசுவாசமா அடையாளமா, அல்லது வார்த்தையா அடையாளமா. இப்போ அவங்க அடையாளத்தை கேட்குறாங்க. ஆனால் அடையாளத்தை கொடுத்தாரா? அடையாளத்தை கொடுக்கவே இல்லை. ஏன் அடையாளத்தை கொடுக்கல? ஏன்னா அடையாளம் கொடுத்தா கூட அவங்க நம்ப மாட்டாங்க. மரித்தோரில் இருந்து ஒருத்தனை எழுப்பி அவங்களுக்கு அனுப்பி வச்சாலும் கூட அவங்க நம்புவாங்களா? அப்போ கூட நம்ப மாட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஆர்டர் செஞ்சு காமிச்சார், அப்பயும் நம்பினாங்களா? நம்பலை. அப்போ அடையாளத்தை வச்சு விசுவாசிக்கலாமா? விசுவாசிக்கலாகாது. இப்போ இதுக்கு நேர் எதிர்மாறான ஒரு வாக்கியத்தை எடுத்து உங்க காட்டுறேன் நான். யோவான் 20 வசனம் 29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அப்ப என்ன சொன்னாப்ல தோமா? அவன் பேரு டவுட்டிங் தாமஸ் இல்ல, சந்தேகப்படுகிற தோமா. அப்ப நான் அவரை பார்க்கணும், நான் கேட்கணும், அவரை தொட்டு பார்க்கணும், அப்பதான் நான் விசுவாசிப்பேன். அதான சொன்னாவன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஓகே, அவர் வந்து அவர் விழா எலும்ப தொட்டு பார்ப்பா அப்படின்னார். என்ன சரி, அப்படி விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கோ. ஆனா என்ன சொல்லிட்டாரு? காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்ப ஒரு பையன் இருக்கிறான், பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிள்ளைகளுடைய பெற்றோர் இருக்கிறாங்க. இப்ப பிறப்பு சான்றிதழ் இருக்குங்க. இப்ப பிறப்பு சான்றிதழ் எதற்கு? இவங்க தான் என் அப்பா அம்மா என்பதை அந்த சான்றிதழ் வழியா தான் இந்த பிள்ளை நம்பணுமா? இந்த சான்றிதழ் எதுக்கு? சான்றிதழ் எதற்கு அப்படின்னா, அது மற்றவங்களுக்கு, அது பெத்த பையனுக்கும் பெத்த பிள்ளைக்கும் கிடையாது, பொண்ணுக்கும் கிடையாது. அப்ப உறவுக்குள் இருக்கிறவங்களுக்கு அடையாளம் தேவையில்லை. உறவுக்குள் இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நம்பி போறாங்க. யார் ஒருத்தங்க தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் போலியோ, யார் உறவுக்குள் இல்லையோ, அவங்களுக்கு அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ உறவுக்குள் இருக்க வேண்டிய தோமா அடையாளத்தை கேட்குறான், அங்க ஆண்டவர் உண்மையை சொல்லி கொடுக்குறார். அப்ப வார்த்தையா உணர்ச்சியா? வார்த்தை தான். அதாவது விசுவாசமா உணர்ச்சியா? விசுவாசம்தான். இதனுடைய வார்த்தையின்படி போக வேண்டும். இப்ப என்னுடைய வார்த்தையா அடையாளமா? என்னுடைய வார்த்தை தான். வார்த்தை தான். இப்ப அந்த வார்த்தையை நம்பியே போகணும். அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரா? கொடுக்கிறார். ஆனா கடவுளுடைய உளமார்ந்த சித்தம் என்ன? எல்லோரும் வார்த்தையை நம்பி வரணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து விரும்புகிறார். ஆக மற்றவர்களுக்கு அடையாளத்தை கொடுக்கிறார். ஆனா நமக்கு அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஆக 2 விஷயம் பார்த்துட்டோம். விசுவாசமா உணர்ச்சியா பார்த்துட்டோம். என்ன 2வது விஷயம்? வார்த்தையா அடையாளமா? வார்த்தை தான். சரிங்களா? வார்த்தை தான். ஆனா அடையாளம் கொடுக்குறாரா ஆண்டவர்? ஆமா, நம்ம குழந்தையா இருப்போம்னு சொன்னா அதையும் கொடுக்குறாரு. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரா? நம்மள்கிட்ட தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறார். சரி, இப்ப 3வது விஷயம், அழகான விஷயம் பாருங்க. யூதர்களுடைய அவிசுவாசமா, புறஜாதிகளுடைய விசுவாசமா? என்னது? யூதர்களுடைய அவிசுவாசமா, புறஜாதிகளுடைய விசுவாசமா? சரிங்களா? ஏன் அப்படின்னா பைபிள்ல உதாரணங்கள் இருக்கு பாருங்களேன். பைபிள் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. ஒரு சில உதாரணம் நான் காட்டுறேன் நான். வாங்க யோவான் 2க்கு வந்துருங்க. யோவான் 2 23 முதல் 25 வரைக்கும் வாசிக்கலாமா? 23 முதல் 25. யோவான் 2. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லோரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால்
மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. அப்ப ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செஞ்சாங்களாம். அற்புதத்தினால் சில பேர் நம்பினாங்களாம். ஆனாலும் அவரோட இணங்கி போகலையா. ஏன் இணங்கி போகல? அவங்க வெறும் அடையாளத்துக்காகத்தான் இருக்கிறாங்க, வார்த்தைக்காக அவங்க இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள, அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குது ஆண்டவர் தெரியும். இதே மாதிரிதான் மார்க்குக்கு வாங்க. மார்க் 4:40. மார்க் 4:40. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இங்க யாரு பயப்படுறாங்க? யாரு விசுவாசம் இல்லாம போயிட்டாங்க? சீஷர்களுக்கு விசுவாசம் இல்லைங்க. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள யூதர்களுக்கு விசுவாசம் இல்லைங்க. சரி, இவங்களுக்கு விசுவாசம் இல்லையா? இப்படி நேர் எதிர்மறையா ஒரு இடத்துக்கு நான் போறேன். நான் மத்தேயு 15க்கு வந்துருங்க. மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, உன் விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அப்ப உன் விசுவாசம் பெரியது. யார்கிட்ட விசுவாசம் இருக்குது? இப்ப இங்க மத்தேயு 15 ஒரு ஸ்திரீ, அங்க கானானிய ஸ்திரீயை குறிச்சு இங்க சொல்றாங்க. தீரு சீதோன் பகுதிகளில் உள்ள கானானிய ஸ்திரீ, கானான் தேசத்து ஸ்திரீ, அவள்கிட்ட விசுவாசம் இருக்கு. சீஷர்கள்ட்ட விசுவாசம் இல்லை. கானானிய ஸ்திரீகிட்ட விசுவாசம் இருக்குது, ஆனா யூதர்கள்ட்ட விசுவாசம் இல்லை. இதே மாதிரி பாருங்க லூக்கா 7. இங்க யாருடைய விசுவாசம் பாருங்களேன். ஆண்டவர் யாரை புகழ்றாரு பாருங்க. வசனம் 9 பாருங்க. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்ப தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யாருங்க? இங்கே ஒரு ஆளு, அவன் இஸ்ரவேலன் கிடையாது. அவன்கிட்ட காணப்பட்ட விசுவாசம் இஸ்ரவேல்கிட்ட கூட கிடையாது, தேவனுடைய ஜனங்கள்கிட்ட கூட கிடையாது. ஆக நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? புறஜாதிகள்கிட்ட காணப்படுற விசுவாசம் வெர்சஸ் யூதர்கள்ட்ட காணப்பட்ட அவிசுவாசம். அப்ப யூதர்களினுடைய அவிசுவாசம், புறஜாதிகளுடைய விசுவாசம். இங்க என்ன உதாரணம்? சீஷர்கள் விசுவாசிக்கவே இல்லை, யூதர்கள் விசுவாசிக்கவே இல்லை என்று பார்த்தோம். இங்க என்ன எடுத்துக்காட்டு பார்த்தோம்? ஒன்னு கானானிய ஸ்திரீ, இன்னொன்னு லூக்கா 7 உள்ள அந்த மனுஷன். சரி, இப்ப இந்த கானானிய ஸ்திரீட்ட வருவோம். அந்த பெண்ணிட்ட பெரிய விசுவாசம் காணப்பட்டுச்சு இல்லையா? அந்த விசுவாசத்தை வருவோம். மத்தேயு 15க்கு வந்துடலாம். மத்தேயு 15 அந்த அவளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்களேன். பார்க்கும் பொழுது விசுவாசத்தினுடைய சில பண்புகள்லாம் வெளில வர ஆரம்பிக்கும். நம்ம ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கணும்னு சொன்னா இந்த பண்புகள்லாம் வெளிப்படும் பாருங்களேன். மத்தேயு 15 வசனம் பாருங்க. மத்தேயு 15 வசனம் 22 பாருங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஒண்ணு, அவள் இயேசுவ ஆண்டவர்னு அழைக்கிறாள். அவள் இயேசுவ ஆண்டவர் மட்டும் இல்லாம தாவீதின் குமாரன் சொல்லிட்டு அழைக்கிறாள். தாவீதின் குமாரன் சொல்லிட்டு யூதர்கள் அழைப்பாங்களா? அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? வெயிட்டேஜ் என்ன தெரியுமா? அவளுக்கு புரிந்திருந்தது, இவங்களுக்கு புரியல. அப்ப அவர் உண்மையிலே தாவீதின் குமாரன், உண்மையிலே ஆண்டவர் என்பதை அவள் விசுவாசித்தாள். ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க, அவள் எப்படி பாருங்க, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இப்ப இந்த பெண் என்ன செய்யறாளாம்? பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளாம். அப்ப இந்த பெண் கானானிய ஸ்திரீ, அவள் ஆண்டவரை தாவீதின் குமாரன் சொல்லிட்டு அழைக்கிறாள். இப்ப அந்த பெண் ஆண்டவரை பின்தொடர்ந்தா. எப்படி பின்தொடர்ந்தா? இயேசு கிறிஸ்து அவளை சீண்டவே இல்லைங்க, அப்ப கூட பின்தொடர்றா. சீஷர்கள்லாம் போய் அவளை அனுப்பி விட்டுருங்கப்பா, ரொம்ப நெய்ன்னு இருக்கிறாப்புல, அவளை அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொன்ன போதும் கூட பின்தொடர்ந்தாள். தாவீதின் குமாரன் என்று விசுவாசிக்கிறாள்.
இயேசு ஒரு வார்த்தை சொல்லாத போதும் கூட பின்தொடர்ந்தாள். சீஷர்கள்லாம் போய் அவரை அனுப்பிவிடும் என்று சொல்லி கோரிக்கை வைக்கும் போது கூட பின்தொடர்ந்தாள். இப்ப அதையும் கடந்து இப்ப பாருங்க, அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றார். இப்ப நான் உனக்கு வரலம்மா, உன்னை சுகமாக்க நான் வரல அப்படின்னு சொன்ன போதிலும் கூட அவ என்ன சொல்றா, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். முதல்ல விசுவாசிக்கிறாப்புல தாவீதின் குமாரன், ரெண்டாவது பின்தொடர்றாப்புல, மூன்றாவது நான் உன்கிட்ட வரலம்மா, நான் இவனுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன போதிலும் கூட பணிந்து கொள்கிறாள். ஆக விசுவாசம் இயேசுவை ஆண்டவரின் விசுவாசிக்கும், விசுவாசம் பின்தொடரும். எப்படி ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லாத போது கூட பின்தொடரும். அவருடைய பின்னடியார்கள் அவருக்கு எதிராக அவளுக்கு எதிராக செயல்படும் போது கூட அது இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். விசுவாசம் புரியுதா உங்களுக்கு? விசுவாசம் ஆண்டவர் தேவதன் குமாரன் நம்புது. விசுவாசம் ஆண்டவரே பதில் கொடுக்காம போனாலும் அவரை நம்புது. விசுவாசம் அவருடைய சீஷர்களை எதிர்த்து செயல்பட்டாலும் கூட அது அவரை நம்பி பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இப்ப ஆண்டவர் ஸ்ட்ரைட்டா வாய் திறக்காத ஆண்டவர், நான் வரலமா, நீ வேலையை பார்த்துட்டு போமா, நீ வேலையை போமா அப்படின்னு சொன்னாலும் கூட நம்பிக்கை வைத்த விசுவாசம். அடுத்தது பின்தொடர்ந்த விசுவாசம். இப்ப பணிந்து கொண்ட விசுவாசம். இப்ப விசுவாசம் பணிந்து கொள்ள ஆரம்பிக்குது. என்ன இன்ட்ரெஸ்டிங்க. இப்ப அடுத்தது ஆண்டவர் என்னது, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடலாகாது அப்படின்னு சொல்லும்போது உடனே அவன் என்ன அர்த்தங்க, நாய்க்கெல்லாம் நான் போடுறதுக்கு வரல, அதெல்லாம் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிக்கு தான், அதெல்லாம் எதுக்கு உனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆண்டவர் கிட்டத்தட்ட அந்த பெண்ணை தாழ்த்தும் போது அந்த தாழ்த்துறதுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். மெய்தான் ஆண்டவரே அப்படின்றான். ஆண்டவர் திட்டுறாரு, ஆண்டவர் குட்டுறாரு, குட்டினாலும் அது வாங்கிக்குது. இன்ட்ரெஸ்டிங் விஷயங்க. அப்ப விசுவாசத்தினுடைய பண்புகள் என்ன நீங்க சொல்லுங்க. ஒண்ணு, விசுவாசம் அது தாவீதின் குமாரன் சொல்லிட்டு நம்புது. விசுவாசம் அவரை ஆண்டவரா பார்க்குது. விசுவாசம் ஆண்டவரே பதில் கொடுக்காத போது அவரை பின்தொடருது. சீஷர்கள் எதிர்த்து நின்று செயலாற்றும் பொழுது பின்தொடருது. ஆண்டவர் நான் உனக்கு வரலமான்னு சொல்ல போது கூட பணிந்து கொள்ளுது. இப்ப நீலாம் ஒரு நாய் பிறவி அப்படின்னு சொல்லும் போது, ஆமா நாய் தான், ஆனா மேல இருந்து விழுறது நான் சாப்பிடலாம் இல்லையா, ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? அப்ப இவ எவ்வளவு விசுவாசிக்கிறா. அதனாலதான் சொல்லிட்டாரு ஆண்டவர், உன் விசுவாசம் கிரேட்டுமா, கிரேட் இஸ் தை ஃபெய்த் அப்படின்ட்டார். அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போறேன் நான். விசுவாசம் ஆண்டவர் நம்புது. விசுவாசம் ஆண்டவரே பேசாத போது பின்தொடருது. சீஷர்கள் எதிர்த்து பேசும்போது பின்தொடருது. ஆண்டவர் வெளிப்படையா பேசும் பொழுது தொழுகை செய்து, ஆண்டவர் அவளை தாழ்த்தும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுது. இப்ப இந்த விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கா? உங்கள்கிட்ட இருக்கா? ஆண்டவரை உங்களுக்கு பதிலே கொடுக்கலன்னு சொன்னா நீங்க அவரை பின்தொடருவீங்களா? உங்க சபை விசுவாசிகள் உங்களுக்கு துரோகம் விளைவித்தாங்கன்னு சொன்னா, உங்க சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்ன உங்களுக்கு துரோகம் விளைவிச்சாங்கன்னா அது உங்க உறவு, தேவனுக்கு உங்களுக்கு உறவு பாதிக்குதா? என்ன ஆண்டவரே பேசாத ஆண்டு திடீர்னு கண்ணாமண்ணு உங்களுக்கு திட்டிடுறாரு, உனக்கு பரலோகம் தான் ஒரு கேடா அப்படின்னு திட்டி போடுறாரு. இப்பயும் ஆண்டவர்கிட்ட நாய்க்குட்டி மாதிரியே இருப்பீங்களா? யோசிங்க. உங்க விசுவாசம் எங்க? இந்த பெண்ணினுடைய விசுவாசம் எங்க? ஒரு கேள்வி கேட்பேன்னு சொன்ன பார்த்தீங்களா? கொஞ்சம் இருங்க, இன்னொரு ஆளை பார்த்துட்டு நான் வந்துடுறேன். இப்ப லூக்கா 7ஆம் அதிகாரத்துக்கு வந்துருக்கேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் என்ன சொல்றாங்க பாருங்க இந்த ஆளை குறிச்சு. லூக்கா 7. ஓகே. அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவன் தன் வேலைக்காரன் குணமாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுனிடத்தில் அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு
அவன் பாத்திரனாய் இருக்கிறான். இஸ் worthy. நீங்க அவனை சுகமாக்கணும். அந்த சுகமாக்குறதுக்கு அவன் பாத்திரன். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள். இன்ட்ரெஸ்டிங்ல, அவன் பாத்திரன். நீங்க அவனை குணமாக்குவதற்கு அவன் பாத்திரன். ஏன்னா அவன் நம்ம சர்ச்சை ரொம்ப நேசிக்கிறான். டைம் கிடைக்கும் போதெல்லாம் சர்ச்சுக்கு வந்துட்டு போறான். அடுத்து மட்டும் இல்ல, நம்ம சர்ச்சை கட்டி கொடுத்தவனே அவன் தான். இப்ப அவனுக்கு ஒரு கஷ்டம், நீங்க செய்வதற்கு இஸ் worthy. அவன் பாத்திரன் அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல. இவன் என்ன சொல்றான் பாருங்க, வசனம் 6. அப்பொழுது இயேசு அவனுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் இல்லை. திரும்பவும் சொல்றாப்புல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. அவங்க சர்ச்சை கட்டி கொடுத்துக்கிறான், அவன் தகுதியானவன் தான், அவன் நம்மளை நேசிக்கிறான், நம்ம திரும்பி நேசிக்கணும், பாத்திரம்தான். ஆனா இவன் சொல்றான், ஐயா ஏயா ஏன் வீட்டுக்கு வந்தீங்க, நான் பாத்திரம் இல்லையா, நான் உங்கள்கிட்ட வர்றது கூட எனக்கு தகுதி இல்லையா. தகுதி இல்லைன்னு யார் சொல்றா? ஜபாலயத்தை கட்டி கொடுத்தவன் அவன் மெம்பர் இல்லைங்க, நான் மெம்பருங்க. அவன் சொல்றான் எனக்கு தகுதி இல்லைன்றான். இன்னைக்கு என்ன, சர்ச்சில் ஒரு மைக்கு வாங்கி தந்துடட்டும், ஒரு குண்டு பல்பு வாங்கி போட்டுட்டோம், அந்த குண்டு பல்பு மேல நம்ம பேர் எழுதுறது இல்லையா? என்னங்க, உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்ம செய்வதெல்லாம் என்ன செய்யறோம், உடனே பேர் எழுதிடுறோம். தசமபாகம், காணிக்கை உட்பட எல்லாத்துலையும் பேர். அதுதான் நம்ம வழக்கம். இங்க ஒருத்தங்க ஆலயத்தை கட்டி கொடுத்துக்கிறான், நான் பாத்திரன் இல்லை, நான் உம்மிடத்தில் வருவதற்கு பாத்திரன் இல்லை, நீர் எடுத்து வருது நான் பாத்திரன் இல்லை சொல்லிட்டோம்னு சொல்றான் பாருங்க. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிறவனுக்கு சேவகர் உண்டு, கீழ்பட்டிருக்கிற சேவகர் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொரு வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவர்களை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. பாருங்க, அப்பா என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் இல்லையா, நான் உங்கள்கிட்ட வர்றதுக்கு நான் பாத்திரம் இல்லையா, தகுதியானவன் கிடையாது, நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஐயா. இப்ப நான் ஒரு பாஸா இருக்கிறேன், எனக்கு கீழே நான் ஒரு வார்த்தை சொன்னா அவன் கேட்கறான். அது மாதிரி நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த நோய் நொடியெல்லாம் போயிடும், இந்த நோயெல்லாம் உங்க வார்த்தை கீழ்ப்படியும். இவன் தன்னை யாருன்னு தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ விசுவாசிக்கிறான். இப்ப நான் கேட்கணும்னு கேட்ட கேள்வி, கேட்கணும்னு நினைச்ச கேள்வி பாருங்க. யூதர்கள் விசுவாசிக்கல, சீஷர்கள் விசுவாசிக்கல, கானானிய ஸ்திரீ விசுவாசிக்கிறான், 100க்கு அதிபதி விசுவாசிக்கிறான். அவனுடைய விசுவாசத்தை போல யூதர்கள் மத்தியில கூட விசுவாசம் இல்லை. இப்ப கேள்வி, வேத வாக்கியங்கள் யார்கிட்ட ஒப்புவிக்கப்பட்டுச்சுங்க? இவங்கள்ட்டெல்லாம் பைபிள் இருந்துச்சா? இல்ல. சர்ச்சுக்கு போனாங்களா? இல்ல. பாஸ்டர் இருந்தாங்களா? இல்ல. எதுவுமே இல்லைங்க. தீர்க்கதரிசனம் இருந்துச்சா? இல்ல. எதுவுமே இல்லை. ஓய்வு நாள் பள்ளி பாடத்துக்கு ஒரு நோட்ஸ் ஏதாவது இருந்துச்சா? இல்ல. எதுவுமே இல்லை. ஆனா இங்க காணப்பட வேண்டிய விசுவாசம் அங்க காணப்பட்டுச்சு. யூதர்கள் மத்தியில காணப்பட வேண்டிய விசுவாசம் அங்க காணப்பட்டுச்சு. இப்ப இங்க விசுவாசம் குறைவா கூட இருக்கலாங்க, ஆனா விசுவாசம் இல்லை, பயம்தான் இருக்குது. அப்ப விசுவாசம் பாத்தீங்களா, ஆண்டவர்னு அழைக்குது, பின்தொடருது. அது ஆண்டவரை எதிர்த்து பேசினா கூட கும்பிடுது. என்ன, ஆண்டவரை 2 போடு போட்டா கூட வாங்கிக்குது. அடிக்கிறது நீங்க தானே, வாங்கிக்குது. நீங்க சொல்லுங்க, நீங்க உண்மையிலேயே விசுவாசிகளா? நான் உண்மையிலேயே விசுவாசியா? இந்த விசுவாசத்தின் பண்புகளை வச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறீங்களா? என்னங்க, 1-2 வசனத்தை தெளிவா தெரிஞ்சிருக்கிற அந்த கானானிய ஸ்திரீக்கு இப்படிப்பட்ட அடர்த்தியான ஆழமான விசுவாசம் இருக்குன்னு சொன்னா, இவ்வளோ தெரிஞ்சுக்கிற நமக்கு எவ்வளவு இருக்கணும்?
அப்போ விசுவாசம் அந்த வார்த்தை எப்படி நம்புது கவனிச்சிங்களா? நீங்கள் எனக்கு கீழே வேலைக்காரராக இருக்கிறான், நான் போனா வானா வரான், நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, போயிடுயா, என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாயிருவான் ஐயா. அப்போ யோசிங்க. அப்போ விசுவாசமா உணர்ச்சியா? விசுவாசம்தான். வார்த்தையா அடையாளமா? வார்த்தை தான். ஆண்டு அடையாளத்தை கொடுக்குறாரு, அது நமக்கு இல்லை, பிறருக்கு. இப்ப புறஜாதிகளின் விசுவாசமா தேவ ஜனத்தின் அவிசுவாசமா? யோசிங்க. ரெண்டுல யாருங்க விசுவாசியா இருக்கணும்? புறஜாதி தான் விசுவாசியா இருக்கணும். ஏன்னா வசனங்கள் வார்த்தையை கேட்டா தான் விசுவாசம் வரும். அவன்கிட்ட வார்த்தையே இல்லையே. ஆனா வாத்தியார் பிள்ளை மக்கு. என்ன வாத்தியார் பிள்ளை மக்கு, அவ்வளவுதான். ஆனா ஸ்கூலுக்கு போகாத பிள்ளை அது என்ன செய்யுது? பெரிய அறிவாளியாக மாறுது. அப்போ யோசிங்க. சரி, 4வது 3 விஷயம் படிச்சிட்டோமா? 4வது இயேசுவின் விசுவாசம். வெளிப்படுத்தல் 14:12 வந்துட்டீங்கன்னா அங்கே ஒரு அழகான வாக்கியம் இருக்கு. வெளிப்படுத்தல் 14:12 சொல்லுது, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்குள்ளலாகிய பரிசுத்தனுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். என்னவா இங்க விசுவாசன்ற வார்த்தை வருது, ஆனா எப்படி வருது பாருங்க. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்குள்ளாகிய. அப்ப தேவனுடைய கற்பனை இயேசுவின் மேலுள்ள விசுவாசம் வந்துருச்சு. ஆனா ஆங்கில பைபிள்ல எப்படி வருதுன்னா இயேசுவின் விசுவாசம். இயேசுவின் மேல உள்ள விசுவாசம்னா நம்ம இயேசு மேல வைக்கிறது. இயேசுவின் விசுவாசம்னா இயேசு அவர் பிதா மேல வச்ச விசுவாசம். அந்த விசுவாசம் இந்த விசுவாசம் ஒண்ணா? விசுவாசம் ஒரு செடி மாதிரி சொன்னேன். சிலருக்கு 2 இலை விட்டுருக்கலாம், சிலருக்கு கொஞ்சம் பெருசா இருக்கலாம், சிலருக்கு மரம் போல இருக்கலாம், சிலருக்கு ஆலமரம் போல இருக்கலாம். அவ்வளோ பெரிய மரம் தான் இயேசுவின் விசுவாசம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவரை கொண்டு போட்டா கூட அவர் பிதா மேல பிரியமா இருக்கிறார். இந்த பாத்திரம் நீங்க கொடுப்பாலும் நீங்கட்டும் அப்படின்னு சொன்னார். ஆனா உங்களுடைய சித்தம் ஆக கிடவது அப்படின்னு சொல்லி அவர் உறுதியா முடிவெடுத்தார். என்ன? அதுதான் இயேசுவின் விசுவாசம். இயேசுவின் விசுவாசம் அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்துக்கிட்டார். அப்ப நம்மெல்லாம் பரலோகம் வரணுன்றதுக்காக அவர் பிதாட்டிருந்து பிரியணும் என்ன, ஓகே நான் பிரியறேன், பிரிஞ்சார். அதுதான் இயேசுவின் விசுவாசம். அனனியா மிஷாயேல் அசரியா கொன்று போட்டாலும் சரி நாங்கள் விசுவாசமா இருப்போம். நாங்கெல்லாம் இதுல உங்களுக்கு உத்தரவு சொல்ல அவசியமே இல்லை. ஆண்டவர்களை காப்பாற்றினவள் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் கீழ்ப்படிவோம். ஏன்னா அவருக்கு கடன் பாக்கி எங்களுக்கு நிறைய இருக்குது. அப்ப கடைசி நாட்கள்ல அந்த இயேசுவினுடைய விசுவாசம் தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட வெளிப்படும். அவங்க தேவனுடைய கற்பனைய இயேசுவினுடைய விசுவாசத்தின் மூலமாக செயலாற்றுவாங்க. எப்ப? இது வசனம் 12, வசனம் 9, 10, 11 படிச்சீங்கன்னா மிருகத்தினுடைய முத்திரன் ஒன்று வருது, மிருகத்தினுடைய சொரூபம் வருது. அந்த சமயத்துல எங்களை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஆண்டவர் சாவடிச்சாலும் பரவாயில்ல, நாங்க கீழ்ப்படிவோம், சத்தியத்தை காப்பாற்றுவோம், கற்பனையை உயர்த்தி பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் மேல் வைத்த நம்பிக்கையின் நிமித்தமாக, அதான் விஷயம், தேவன் மேல் வைத்த நம்பிக்கையின் நிமித்தமாக அவங்க கற்பனையை உயர்த்தி பிடிப்பாங்க. நீங்க இன்னைக்கு கற்பனையை உயர்த்தி பிடிக்கிறீங்களா? ஒருவேளை பிடிக்கலன்னு சொன்னா நீங்க தேவனோடு பற்றா இல்லைன்னு அர்த்தங்க, விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறோன்னு அர்த்தங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, தேவன் மேல நம்ம பற்றா இருப்போம் அப்படின்னா நம்ம அவருடைய கற்பனைகளை உயர்த்தி பிடிப்போம். காலங்கள் வருது, மிருகத்தின் முத்திரை அமல்படுத்தப்படும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் இயேசுவின் விசுவாசமா இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு குறைஞ்சபட்சம் அந்த விசுவாசம் இருக்குதா? இன்னைக்கு கானானிய ஸ்திரீனுடைய விசுவாசம் போல இன்னைக்கு இருக்கணுமே, அந்த 100க்கு அதிபதி போல இன்னைக்கு இருக்கணுமே, மரியாளை போல இன்னைக்கு இருக்கணுமே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிமை.
மரியாள் சொல்கிறாள்ல, ஆபிரகாம் விசுவாசத்தினுடைய தந்தை. அவன் 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 உணர்ச்சிகளை நம்பினானா, அடையாளத்தை பார்த்தானா? இல்லை. அவன் சரீரம் செத்து போவதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் பார்க்கல, சரீரத்தை பார்க்கல. அவன் எதை பார்த்தான்? வார்த்தையை பார்த்தான், ஆண்டவர் கொடுத்த வாக்கை பார்த்தான். விசுவாசத்தில் வல்லவனாக மாறினான், நீதிமானாக எண்ணப்பட்டான். ஆக விசுவாசமா உணர்ச்சியானா விசுவாசம்தான். தேவனுடைய வார்த்தையின்படியே போவதுதான் விசுவாசம். தேவனுடைய வார்த்தைப்படியே போகணுமா, இல்லை அடையாளமா? வார்த்தையின்படியே தான் போகணும். ஆனால் ஆண்டவர் சில சமயத்தில் அடையாளத்தை வார்த்தையை புரியாதவங்களுக்காக கொடுக்கிறார். இந்த விசுவாசங்க காணப்படுது புறஜாதிகள்கிட்ட காணப்படுது, அவ்விசுவாசங்க காணப்படுது எங்க வேத வாக்கியம் இருக்குதோ அங்கே இருக்குது, அங்க அவிசுவாசம் காணப்படுது. ஆனால் கடைசி நாட்கள்ல தேவனுடைய ஜனம் அவருடைய கற்பனையை, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அதுவும் இயேசுவானவர் எப்படி பிதாவை விசுவாசிச்சாரோ அந்த விசுவாசத்தினால அவங்க பிரமாணத்தை உயர்த்தி பிடிப்பாங்க. ஆக இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? நீங்க அவரை அறிந்து, முதல்ல கேட்டு அதுக்கப்புறம் அறிந்து விசுவாசிக்கிறோன்னு சொன்னாங்கல்ல, நீங்க வருஷத்தை கேட்குறீங்களா? பைபிளில் தீர்க்கஸ்நாவியில் கேட்கறதுக்கு நேரம் கொடுத்தா தானே விசுவாசம் வளரும். நேரம் கொடுக்கறதே இல்லையே. தனி ஜபத்தில் கொடுக்கறது இல்லை, குடும்ப ஜபத்தில் கொடுக்கறது இல்லை, சபை பிரசங்கம் சுருக்கமாக இருக்கட்டும். அப்போ எங்கிருந்து இயேசுவின் விசுவாசம் வளரும்? சரிங்களா? ஆக ஒரு வசனம் வாசி முடிக்கலாமா? ஏசாயா 43 வாங்கினேன். ஏசாயா 43 வசனம் 10. 40 வசனம் 10. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து அறிந்து விசுவாசிக்கும்படி. அவரை உணர்ந்தீங்களா? அவரை அறிஞ்சீங்களா? அவரை விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் கேட்டு அறிந்து நாங்கள் விசுவாசிச்சோம். வார்த்தை நிமித்தம் அல்ல, நாங்களே கேட்டோம். நீங்க இதனுடைய வார்த்தைக்கு கேட்குறீங்களா? தீர்க்கஸ்நாவை படிக்கிறீங்களா? எப்போ சபையிலேயே இருந்துடலான்னு அப்படின்னு தோணுதா உங்களுக்கு? இல்லை சீக்கிரம் சபையை பூட்டு போட்டு போகலான்னு தோணுதா உங்களுக்கு? என்ன யோசிங்க. காலங்கள் கொடிய காலங்கள். அதிகமாக அவரோட வார்த்தையை நம்பி படித்து அதை எடுத்து என் வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணுங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, இப்போ நிறைய தெரிஞ்சிருக்கிறோம், ஆனால் குறைவாகவே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் விசுவாசமுடையவர்களாக காணப்படுறோம். எங்கள் விசுவாசம் வர்த்திக்க உதவி செய்திடலம்பா. எங்கள் அவிசுவாசத்தை நீக்கி ஏறணும் சுவாமி. தகப்பனே, நேரம் எடுத்து வேதம் வாசிக்கவும், நேரம் எடுத்து தீர்க்கஸ்நாவி வாசிக்கவும் உதவி செய்யுங்க. நாங்கள் இயேசுவின் விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே.